இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். சொந்த ஊர் கிடையாது, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, முன்பின் அறிமுகமானவர்கள் என்று சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய அறிமுகம் இல்லை. இப்போதான் புதிதாக அறிமுகமான சில நபர்கள், இப்போதான் கொஞ்ச நாள் ஆகுது. ஆனால் அந்த ஊரில் ஒரு பெரிய தயவு ஒரு சகோதரிக்கு கிடைக்கும். அந்த ஊரில் மிகவும் முக்கியமான ஒரு நபர், எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர். அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்குற உங்க கூட ஏசப்பா சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எனக்கு யாராவது தயவு செய்வாங்களா? எனக்கு வேண்டியபடி யாராவது செய்யறதுக்கு இந்த ஊர்ல இருக்காங்களா? ஏன் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்பட இங்க யாராவது உண்டா? அப்படிப்பட்ட மனது யாருக்காவது இருக்கிறதா? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி ஒரு ரூத்துக்கு ஒரு போவாச கர்த்தர் வைத்திருந்தாரோ அதை போல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய ஒரு மனித தயவை இன்னைக்கு கர்த்தர் தருவார். அது உங்க வேலை சம்பந்தப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தயவா இருக்கலாம், உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியத்தில் கிடைக்க வேண்டிய உதவியா இருக்கலாம், மிகவும் அவசியமான ஒரு மிக முக்கியமான காரியத்தில் எனக்கு ஒரு மனித தயவு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். இதற்கெல்லாம் அதிக அறிமுகமோ அல்லது அதிகமான நெருக்கமான பழக்கமோ இருந்தாதான் சாத்தியம் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்க கருத்தில் கொண்டு, நமக்கு அப்படி யாருமே இல்லையே, நம்ம இந்த ஊருக்கு புதுசு, இந்த மக்களுக்கு புதுசு, இந்த இடத்துக்கு புதுசு, நமக்கு யாரு ஃபேவரா இருப்பா, நமக்கு யாரு தயவு காட்டுவா, இப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இது கர்த்தரால் கிடைக்கும் ஒரு தயவு. இது தேவனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன் மூலமா ஒரு சகோதரிக்கு கிடைக்கிற ஒரு உதவி. இதை போல ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தயவை காண்பிக்க போகிறார். அதற்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கான ஒரு நபரை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்பட வேண்டாம், நீங்க பயப்படாதீங்க. உங்க காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், இந்த காரியத்தை நான் பொறுப்படுத்துக்கிறேன், இந்த விஷயத்துல நீங்க இனிமே யாரும் இல்லைன்னு சொல்லி எதுவும் நினைக்க வேண்டாம், இனிமே இது முழுசும் ஏன் பொறுப்பு. இப்படி தாமாகவே முன் வந்து உங்க காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒரு நபரை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுப்பும் நாள் இது. அப்படிப்பட்ட தயவை நீங்க நிச்சயம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். விசுவாசியுங்கள், மனித தயவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். பரலோக தேவனே, ரூத்துக்கு ஒரு மனித தயவு கிடைத்தது போல இன்னைக்கு யார் யாருக்கு ஒரு மனுஷ தயவு தேவையோ அதை நீர் ஏற்படுத்தித்தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.